பொய்யான விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் திமுக வல்லமையான கட்சி என பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். திமுக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பேசுறாங்க, எதுகை மோனையா பேசுவாங்க. ஆர்எஸ்எஸ் அழிச்சிருவோம், பிஜேபி இனிமே தமிழகத்துல காலூன்றவே விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸோட செல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இப்போ செங்கலை போய் உருவோம்னா உடனே அண்ணாமலை புல்டோசர் எடுத்துட்டு போய் அண்ணா அறிவாலயத்துல எல்லாத்தையும் இடிச்சுட்டு செங்கலை எடுத்துட்டு வருவாருன்னு அர்த்தம் கிடையாது. இது திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை மக்களிடம் எடுத்துரைத்து 26 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராம பண்ணுவோம் அப்படின்றத அதனுடைய பொருள். செங்கலை உருவோம் அப்படின்றதுக்கு இன்னும் சிறப்பு பொருள் என்னன்னா, எப்படி 2011 திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராம 3வது கட்சியாக மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதோ, அதே போல வருகின்ற 2026 தேர்தலிலும் திமுக மக்களால் மிக மோசமான தோல்வியோடு விரட்டி அடிக்கப்படும் அப்படின்றதனுடைய அர்த்தம் தான் ஒரு செங்கலையும் உருவோம் அப்படின்னு சொல்றது. அதனால இவங்க அதான் சொல்றனே, இந்த மாதிரி இவங்க பேசுறது என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்ம பேசுறது அவங்கள மாதிரியே பேசினா உடனே அதுக்கு அப்படியே ஒரு அர்த்தம் கற்பித்து இவங்க வயலன்ஸ் பண்றாங்க, வன்முறை பண்றாங்க அப்படின்னு பொய்யாக மக்களை திசை திருப்பதில் திமுக மிக மிக வல்லமையான கட்சி. அதை பண்ணிதான் இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனா இனிமே அதை பண்ண முடியாது அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து.